பிரைஸ் லார்ட். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா 15வது அதிகாரம் 1வது வசனம். வேதத்திலிருந்து நாம் இவ்வாறாக தெரிந்து கொள்கிறோம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். கவனிங்க பிரியமான தேவஜனமே, கவனிங்க. சகல ஆயக்காரர் பாவிகளும் யார் கூட இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஏசப்பா அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பரிசேயர் வேத பாரகர் முறுமுறுக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கற்று தேர்ந்தவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, இது எப்போ நடந்துச்சுன்னா ஏசப்பா மனுஷகுமாரனா வாழ்ந்த நாட்களில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன இவர் ஏசு அந்த ஆயக்காரரோடையும் பாவிகளோட கூட உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 3வது வசனம் அதே பாருங்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, ஓமைனா எக்ஸாம்பிள். ஓகே, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, என்ன ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதாவது மனக்கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அப்படியே இப்போ ஒரு ஆடு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஆடுகளை ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது ஒரே ஒரு ஆடு மட்டும் காணோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஆடு ஏன் காணாமல் போகும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி போகும்போது எல்லா ஆடு கூடயும் சேர்ந்து போயிருக்கணும். ஆனால் அந்த ஒரு ஆடு என்ன செய்யும்? ஒரு ஆடு காணாமல் போகும்னா அது அந்த வழி தவறி வழி மாறி அப்படியே போயிருக்கும். அப்போ அந்த காணாமல் போன ஆட்டை என்ன மேய்ப்பன் ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வா மாட்டாங்க. அப்படி ஐயோ நம்ம ஆடை காணும், 99 ஆடு தான் இருக்கே, அப்பா அது போதும் நம்மளுக்கு, அந்த ஒரு ஆடை எங்கேயோ கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்களே அப்படி பாருங்கள், கண்டுபிடித்த பின்பு அதை என்ன செய்வாங்க, அதை தேடி எங்கே இருக்குது அந்த ஒரு ஆடுன்னு இந்த 99 ஆடுகளையும் அப்படியே லைனாக கரெக்டாக நிற்க வச்சுட்டு ஒரு இடத்துல அந்த வனாந்தரத்துலேயே அந்த காணாமல் போன ஒரு ஆடை எங்கே இருக்குது அப்படின்னு மூளை முடுக்கு அந்த காடு கரையெல்லாம் எல்லாம் தேடி அந்த ஆடை எடுத்துட்டு கண்டுபிடிச்சி கொண்டு சேர்க்குற வரைக்கும் அந்த மேய்ப்பனுக்கு என்ன இருக்காது, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அப்படி தானே? அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதாக இருக்கும் மேய்ப்பனுக்கு. அப்போ அதோடு மட்டும் இல்லாமல் பாருங்கள், கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேலே போட்டுக்கொண்டு அந்த ஆட்டை கண்டுபிடிச்சது இல்லாமல் அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த மேய்ப்பனோட ஃபீலிங், அப்பா ஆட்டை அப்படியே தோளில் தூக்கிட்டு டக்குன்னு ஓடி வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது போல் வீட்டுக்கு சிநேகிதரையும் ஃப்ரெண்ட்ஸ் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அப்போ அந்த மேய்ப்பன் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இங்கே வாங்கலை, இந்த ஆடு காணாமல் போயிருந்துச்சு, ஆனால் நான் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கள்ல, சொல்லுவாங்கல்ல. அதுபோல் 7வது வசனம், லூக்கா 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது நீதிமான்கள்னு சொல்லிட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, நீதிமான்களும் என்ன செய்யணும், நான் ஒவ்வொரு நாளும் பர்ஃபெக்டாக பரிசுத்தத்தில் வளரணும். அதே சமயத்தில் இங்கே பாவிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆயக்காரரை நேசிக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு. அப்போ அவங்களும் என்ன செய்யணும், கண்டிப்பாக மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்புறது தான் பரலோகத்தில் பாவிகள் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்புறது தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இப்போ நிறைய பேர் பாருங்கப்பா, அதாவது அநேகர் இன்னைக்கு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் அநேகர்
குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் கொண்டு, விபச்சாரத்துக்கு அடிமையாய் கொண்டு, திருட்டு தொழிலுக்கு அடிமையாய் கொண்டு, இப்படி அநேக பாவ காரியங்கள் சொல்லலாம். அப்போ இவங்களும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். செய்து அப்படியே இருந்துடக்கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவங்க என்ன செய்யணும்? அவங்களும் ஆண்டவரிடத்துல வந்து என்ன செய்யணும்? பழைய பாவங்கள்லாம் விடணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் ரத்தத்தினால கழுவப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், திருச்சபைக்கு போகணும், சர்ச்சுக்கெல்லாம் போகணும். அப்போதான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க முடியும், ஆண்டவருடைய பிரசன்ஸை உணர முடியும். இந்த வேத வசனமே ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தமாக்கும். தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்தமாக்கும். அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது பரிசுத்தம் வந்துடும். அப்படி தானே? அப்போ அதை தான் இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காங்க. இவ காணாமல் போன எத்தனை ஆடுகள் இன்றைக்கி உலகத்தில் காணாமல் போனாலும் அத்தனை ஆடுகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அப்போ பாவிகள்னு மனுஷங்க தான் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்கள நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரு. பிரியமான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் மனம் திரும்புங்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் யாரையும் வெறுக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தையே சிந்திருக்காரு. தன்னுடைய இரத்தத்தையே இந்த பரிசுத்த இரத்தத்தையே மண்ணில் சிந்திருக்கிறாரு. அதுக்காக தன்னுடைய உயிர் எல்லாருக்காகவும், எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் தன்னையே தியாக பலியா ஒவ்வொரு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கு. அந்த இரத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். அந்த இரத்தம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்ய சமீபமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. நல்ல மேய்ப்பனாக இருக்கும்போது நம்மளை வந்து பாவ வழியிலையோ, சாப வழியிலையோ, பிசாசு வழியிலையோ, தீய வழியிலையோ, கெட்ட வழியிலையோ, மரண வழியிலையோ போக விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவரே நம்மளுக்கு வழியாய், மேய்ப்பனே என்ன செய்கிறாரு? வழியாய் மாறி நம்மளை அழைத்து கொண்டு நம்மளை என்ன செய்வார்? இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, இயேசுவண்டை வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவருக்கு கொடுக்குற ரொம்ப அன்பு, ரொம்ப விலையேற பெற்ற அன்பு, அது வந்து பரிசுத்த அன்பு. அந்த பரிசுத்த அன்பு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அது பரலோக ராஜ்யத்துக்கு மிகுந்த சந்தோஷம். குடிகாரங்க அப்படியே குடிகாரங்களாக இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படியே புறம் கூறுகிறவர்கள் புறம் கூறிக்கொண்டே இருக்கக்கூடாது. மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நரகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது. எதற்கு ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் போய் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை பார்க்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கு ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கதறி அழுது ஒப்புரவாகி, அதே சமயத்தில் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிற தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. உடைய கிருபைக்காய், இரக்கத்திற்காய், தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, சோத்திரம் தகப்பனே. பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த எங்களை தான் நீங்கள் ரட்சித்தீங்கப்பா. அதே போல தகப்பனே, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் தகப்பனே அப்பா இருளில் இருந்து சிக்கி தவிக்கிறாங்க ஆண்டவர். ஐயா, பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரியாம திணறி கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கர்த்தாவே, யாரெல்லாம் பாவ வழியில போய் கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, நீங்க ஒவ்வொருவரையும் இப்ப தொடரணும் தகப்பனே. நாங்கள் செபிக்கின்ற அந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் தொடுங்க தகப்பனே. பாவிகளை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார்னு உணர வைங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. அவங்களும்
ரட்சிக்கப்படணும், அவங்களும் சர்ச்சுக்கு வரணும், உம்மை ஏற்றுக்கொள்ளணும், உம்மை தொழுது கொள்ளணும், பரிசுத்த தெய்வத்தை மெய்யா அறிந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களும் ஆயத்தமாகணும் தகப்பனே. நீர் அப்படியாய் செய்ய போற கிருபைகளுக்காய் தயவிற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.